மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்விலே உங்களை சந்திக்கிறோம். குறிப்பாக இந்த நிகழ்வு ஒரு அமெரிக்காவினதும் இஸ்ரேலினதும் முக்கியமாக வேண்டப்பட்ட ஒருவர் திடீரென்று இறந்திருக்கிறார். அவரை பற்றின தகவலாக அவரை பற்றின அந்த இழப்பு எவ்வளவு தூரத்துக்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பேரிழப்பு என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி ஆராய்கிறது. நான் இங்கே ஆஸ்திரேலியாவிலிருந்து அருள், என்னுடன் இங்கிலாந்திலிருந்து இராணுவ புலனாய்வு மற்றும் பொருளாதார சமூக ஆய்வாளர் கலாநிதி அருஸ் என்னுடன் இணைந்து கொள்கிறார். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்புள்ள வணக்கம். இந்த லின்சே கிரஹாம் திடீரென்று நேற்று இறந்திருக்கிறார். அவருடைய இறப்பு இப்பொழுது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான இறப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அவரை எப்படி நான் நல்ல சொல்லில் அழைப்பதாக இருந்தால் சூர்பனகைக்கு சமனான ஒருத்தர். இன்றைக்கு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் யுத்தத்துக்குள்ளே தள்ளி தூண்டிவிட்டு அவர்களுக்கு ஒரு இந்த யுத்தத்துக்கு முக்கியமாக பக்கபலமாக பின்னால் இருந்து நடத்திய ஒருவராக தான் அவரை பார்க்கப்படுகிறது. அவர் இறந்ததிலே பல சந்தேகங்களும் இருக்கின்றன. அதை பற்றின ஒரு தகவலை நேயர்களுக்கு தெளிவாக குறிப்பிடுங்கள். உக்ரைனில் இருந்து திரும்பிய சில மணி நேரங்களுக்கு அவர் இறந்து விட்டார். மாரடைப்பு என்று கூறியிருக்கிறார்கள். என்பிசி செய்திகளின் அடிப்படையில் அது கூறுகிறது என்னென்று சொன்னால், அவருக்கு எந்தவித உடல்நல குறைவால் பாதிக்க நல்ல ஹெல்த்தியாகத்தான் இருந்தார். எந்தவித உடல்நல குறைவுக்கும் உட்பட்டவராக இருக்கவில்லை. இந்த பராமெடிக் என்ற அந்த உதவி குழு, மருத்துவ குழு வீட்டில் அவரை ஸ்ட்ரெச்சரில் வைத்து வெளியில் எடுத்து செல்லும் காட்சிகளும் முதலுதவி கொடுக்கும் காட்சிகளும் பதிவாகி இருந்த போதும் அவர் உடனடியாகவே இறந்து விட்டார். அதாவது உக்ரைனில் இருந்து திரும்பி 2 மணி நேரங்களுக்கு அந்த மரணம் சம்பவித்து விட்டது என்று கூறியிருக்கிறார்கள். இதில் பல தியரிகளை இப்போது எல்லோரும் முன்வைக்கிறார்கள். அவரின் வீட்டை சுற்றி இப்போது FBI புலனாய்வு துறையினர் அந்த வீடு முழுவதும் அந்த ஏரியா முழுவதும் அவர்கள்தான் காணப்படுகிறார்கள். காணொலிகளை பார்க்கும்போது டொனால்ட் ட்ரம்புக்கும் இஸ்ரேலிய பிரதமருக்கும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம். இஸ்ரேலிய பிரதமர் கூறுகிறார், நான் அழுகிறேன், ஈரான் சிரிக்கிறது என்று கூறியிருக்கின்றார். அதே போல டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், அது தாங்கள் இந்த அமெரிக்காவின் தேசிய கொடி எதிர்வரும் சனிக்கிழமை வரையும் அரை கம்பத்தில் தான் பறக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஒரு செய்தி நிறுவனம் இஸ்ரேலிய பிரதமரிடம் கேட்டபோது, ஒரு வரியில் நீங்கள் அவரை எவ்வாறு வர்ணிப்பீர்கள் என்று சொன்னால் அவர் கூறியிருக்கின்றார், பட்ரியாட் என்று கூறியிருக்கிறார். அவர் என்னென்று சொன்னால் தேசபக்தன் என்ற துணையில் தான் அவர் கூறியிருக்கின்றார். இதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப வேண்ட குறிப்பாக இவரை பார்த்தால் அமெரிக்காவின் குடியரசுக் கட்சியின் செனட்டர் தான் இவர் ட்ரம்பின் ஷடோ ஒன்றுதான் கூறுவார்கள். ஆனால் ஒரு காலத்தில் ட்ரம்புக்கு எதிராக இருந்தவர். ஆனால் பிறகு ட்ரம்பின் விசுவாசியாக மாறியிருந்தார். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அவரின் செய்தி தளத்தில், அவரின் எக்ஸ் தளத்தில் தான் இந்த பதிவு வெளியிடப்பட்டிருந்தது. அவர் இந்த அலுவலகத்தின் தொடர்பாளர்கள் அதனை பதிவேற்றி இருந்தார்கள். திடீர் மற்றும் குறுகிய கால உடல்நலக் குறைவால் காலமாகிவிட்டார் என்று சொல்லியும், இந்த இக்கட்டான நேரத்தில் செனட்டரின் குடும்பத்தினர் பிரார்த்தனைகளை வரவேற்பதுடன் ஏனையவர்களின் அந்த அனுதாபங்களையும் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக. கிரஹாமை பொறுத்தவரையில் 2002ஆம் ஆண்டு அமெரிக்க செனட் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பின்னர் 2008ஆம் ஆண்டு, 2014ஆம் ஆண்டு, 2020ஆம் ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். 1994இல் தென் கரோலினா பகுதியில் 3வது நாடாளுமன்ற தொகுதியில் இருந்து அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கீழவை பிரதிநிதிகள் சபை என்று சொல்கின்ற ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அவர் சமீபத்தில் செனட் பட்ஜெட் குழுவின் தலைவராகவும், செனட் ஒதுக்கீட்டு குழுவின் தலைவராகவும், செனட் நீதித்துறை குழு மற்றும் செனட் சுற்றுச்சூழல் பொதுப்பணிகள் குழு ஆகியவற்றின் உறுப்பினர்களாகவும் இருந்திருக்கின்றார். 2003ஆம் ஆண்டு ஈராக் மீது நடத்திய படையெடுப்பை அவர்தான் முன்னின்று ஆதரித்ததாகவும், அத்துடன் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையை நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்தவரும் அவர்தான்.
அதாவது எங்கள் நீண்டகால தேசிய பாதுகாப்பு நலன்களை பாதுகாக்கும் வகையில் பயங்கரவாதத்துக்கு எதிரான போரின் முடிவுகளை பெறுவதற்கு கிரஹாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த இணையதளத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இதே சமயம் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது, இஸ்ரேல் மிகவும் இக்கட்டான நிலையில் இருந்த போது அதனுடன் உறுதியாக நின்றவர் தான் கிரஹாம் என்று சொல்லியும் அவரின் மறைவு தங்களுக்கு ஒரு பேரிழப்பு என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் கிரஹாமும் இந்த இறப்பதற்கு முன்னரே கூறியிருந்தார் ஒரு பேட்டியில், தான் சாகும் வரை இஸ்ரேலுடன் நிற்பேன் என்று சொல்லியும் அமெரிக்காவும் இஸ்ரேலுடன் நிற்கும், அதற்கான வேலைகளை தான் செய்வேன் என்றும் கூறியிருந்தார். 2016ஆம் ஆண்டு குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் போட்டியில் அவர் பங்கேற்ற போது ட்ரம்பை வெளிப்படையாக விமர்சித்திருந்தாலும் பின்னர் அவர் ட்ரம்புக்கு ஆதரவாகவே பேசியிருந்தார். ட்ரம்புடன் ஒரு விசுவாசியாகவும் ட்ரம்பின் விசுவாசியாகவும் மாறியிருந்தார். இந்த நாடுகளுக்கு எதிரான வரி விதிப்புகளில் அவர்தான் மிக முக்கிய பங்கு வகித்தவர். ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை செய்கின்ற சீனா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு 500% வரியை விதிக்க வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றவரும் அவர்தான். எனவே அவரை அன்றி இந்தியன் கூட கூறியிருக்கிறார்கள். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் கோ ஸ்பான்சர் என்று கூறுவார்கள் இந்த வரி விதிப்பு தொடர்பாக. இதே சமயம் அவர் 1995ஆம் ஆண்டு அமெரிக்காவின் விமானப்படையின் ரிசர்வ் பிரிவில் இணைந்து கேர்னல் ஆக பதவி வகித்தார். ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் கூறியிருக்கின்றார், இந்த லின்சேயின் மறைவு தங்களுக்கு மிக பெரும் இழப்பு என்றும், நான் இதுவரை அறிந்த மிகச்சிறந்த மனிதர்களில் மற்றும் செனட்டர்களில் லின்சேயும் ஒருவர் என்று சொல்லி, அவர் எப்போதும் அயராது உழைத்தவர் மற்றும் உண்மையான அமெரிக்க தேச பக்தர் என்றும் ட்ரம்ப் அவரை விவரித்திருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேல் அமைச்சர் கூறியிருக்கின்றார், முன்னாள் பிரதமர் பெனட் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், என் நண்பரின் மறைவு செய்தி கேட்டு என் இதயம் உடைந்து போனது. இஸ்ரேல் தனது மிகச்சிறந்த நண்பர்களில் ஒருவரை இழந்து விட்டது என்று கூறியிருக்கிறார். ஆனால் ஈரான் பேச்சுவார்த்தை குழுவின் அங்கத்துவரான பேராசிரியர் முகமது மராண்டி என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னார், அவர் ஒரு நையாண்டியாகத்தான் கூறியிருக்கிறார், இந்த கிரஹாமின் இழப்பு தனக்கு ஒரு விதத்தில் கவலையாக இருக்கிறது என்று சொன்னால், இப்போது அமெரிக்கா ஆரம்பித்திருக்கின்ற போரினால் அடுத்த கிழமை இந்த எண்ணெய் விலை எவ்வளவு தூரம் உயரப்போகிறது என்பதை பார்க்காமல் அவர் சென்று விட்டார் என்று அவர் அதை பதிவிட்டிருக்கிறார். ஆனால் அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், நெத்தனியாகு என்ன கூறுகிறார், செனட்டர் கிரஹாமின் மறைவை நாங்கள் கேட்டு அதிர்ச்சி அடைகிறோம் என்று சொல்லியும், எங்கள் கடைசி சந்திப்பின் போது லின்சேயை விட சிறந்த நண்பர் எங்களுக்கு யாரும் இல்லை என்று நான் அவரிடம் கூறினேன் என்றும், இஸ்ரேல் தனது மிகச்சிறந்த நண்பர்களில் ஒருவரை இழந்து விட்டது, நானும் ஒரு நெருங்கிய நண்பரை இழந்து விட்டேன் என்று கூறியிருக்கிறது. CNN என்ன கூறியிருக்கிறது என்று சொன்னால், CNN சொல்லியிருக்கிறது, அந்த தொலைக்காட்சியில் அவர் கூறியிருக்கிறார்கள், யாரும் எதிர்பார்க்காத ஒரு செய்தியை நாங்கள் இப்போது தரப்போகிறோம் என்று கூறிவிட்டுத்தான் இந்த லின்சேயின் மரணத்தை CNN அறிவித்ததாகவும் கூறியிருக்கிறார். அதாவது இந்த பிப்ரவரி 28 இந்த ஈரான் மீதான தாக்குதல் இடம்பெற்ற போது லின்சே கிரஹாம் கூறியிருந்தார், இன்னும் 2 வாரங்களில் ஈரான் வீழ்ந்துவிடும், ஈரான் வீழ்ந்த பிற்பாடு எங்கள் பைகளில் பணங்கள் நிரம்பும் என்று கூறியிருந்தார். ஈரானின் வீழ்ச்சியை பார்க்காமல் நான் மரணிக்க மாட்டேன் என்று இந்த மரணிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னரும் அவர் கூறியதாகவும், அதாவது மரணிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசியதாகவும், அப்போது அவர் பகுதியாக சொன்னதாகவும் தான் இப்போதைக்கு இறக்கப் போவதில்லை என்று சொல்லி, ஆனால் அவர் உக்ரைனுக்கு 10ஆம் தேதி, ஜூலை 10ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் உக்ரைனுக்கு பயணத்தை மேற்கொண்டார். உக்ரைன் விவகாரத்தில் ட்ரம்ப் அதிலிருந்து வெளியேறிய போதும் ட்ரம்பை மீண்டும் உக்ரைன் பிரச்சனைக்கு கொண்டு வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக ஆயுதங்களை விநியோகம் செய்வதற்கும் ரஷ்யா மீது தடைகளை போடுவதற்குமான ஒரு உந்து சக்தியாக அவர்தான் விளங்கினார். ரஷ்யர்களின் இறப்பு அமெரிக்காவின் முதலீடு என்றுதான் அவர் எப்போதும் கூறுவதுண்டு. அப்போது அவர் உக்ரைனுக்கு சென்ற சமயம்
அவர் வந்து உக்ரைன் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள், இந்த ட்ரோன்கள் ஃபேக்டரி மற்றும் அடுத்த கட்ட ரஷ்யா மீதான தடை, என்னென்ன தடைகளை கொண்டு வர வேண்டும் என்று அங்கு ஒரு விவாதத்தை செலன்ஸ்கியுடன் உக்ரைன் அதிபருடன் நடத்தி அதை கொண்டு வந்து தாங்கள் ஜனநாயக கட்சியினரிடையும் குடியரசுக் கட்சியினருடனும் தான் கதைத்து நேரடியாகவே அதை ட்ரம்பிடம் கொடுத்து அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வந்தவர் தான். ஆனால் இறந்து விட்டார். சரி, இப்பொழுது இந்த இவர் நிறைப்பிலே ரஷ்யா அல்லது உக்ரைனுடைய மறைகரம் அல்லது ஈரானுடைய மறைகரம், சரி மன்னிக்கவும், ரஷ்யா அல்லது ஈரானுடைய மறைகரம் இருந்திருக்க முடியுமா? ஏதாவது சதிகள் இருந்திருக்க முடியுமா? ஏனென்றால் அவர் 71 வயதாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தார் என்றுதான் மருத்துவ அறிக்கைகள் கூறுகின்றன. அங்கே இருந்து புறப்பட்டு இங்கே வருவதற்குள் இறப்பதற்கான அவ்வளவு அவசரமான அவசியமான காரணங்கள் இல்லை. இதை பற்றி கொஞ்சம் கூறுங்கள். பல தியரிகள் இப்போது கூறுகிறார்கள் இவருடைய மரணத்தில் ரஷ்யாவின்றையும் ஈரான்டையும் பங்கிருக்கலாம் என்று. ஈரான் அவரின் படத்தை போட்டு ஒரு 5 நாட்களுக்கு முன்னர் அவரின் நெத்தியில் ஒரு வட்டம் போட்டு அவரின் மரணத்துக்கான ஒரு நோட்டீஸ், இந்த ஹமேனியின் ஊர்வலத்தின் போது எடுத்து செல்லப்பட்ட படங்களில் இவரின் படமும் ஒன்று. அதை பார்த்துவிட்டு லின்சே கூறிய தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டவர் என்னென்று சொன்னால், எனது படத்தை போட்டிருக்கிறார்கள், ஒரு நல்ல படத்தை போட்டிருக்கலாம், அல்லது அந்த கேட்டால் நான் ஒரு நல்ல படத்தை அனுப்பி இருப்பேன் என்று பகுதியாகத்தான் அவர் அதில் தான் அதை போட்டிருந்தார். இப்ப இதில் வந்து லின்சே கிரஹாம் வந்து ரஷ்ய உளவுத்துறையால் ஒழித்து கட்டக்கூடிய அதிக வாய்ப்பு உள்ளது என்று சொல்லி இந்த ஈகோர் ஈட்மேன் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், அதாவது இந்த சம்பவம் இடம்பெற்ற நேரம் நாளை குறிப்பிடுகிறார். சமீபத்தில் ட்ரம்ப் உக்ரைன் பக்கம் அதிக சாதகமாக திரும்புவது போல் தெரிகிறது என்று அவர் கூறுகிறார். ஏனென்று சொன்னால் ரஷ்ய அதிகாரிகள் இதனால் ஆத்திரமடைந்திருக்கிறார்கள், அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ட்ரம்பை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது வந்து லின்சே கிரஹாம் தான் என்று சொல்லியும், கிரெம்ளினின் அவரது காங்கிரஸ் உக்ரைனில் நலன்களுக்காக முக்கிய பரப்புரையாளராகவும் ட்ரம்பின் வட்டாரத்தில் உக்ரைனின் மிகவும் செல்வாக்கு மிக்க ஆதரவாளர்களில் ஒருவராகவும் இந்த லின்சியை வந்து ரஷ்யா பார்த்தது என்று சொல்லியும், அதாவது உக்ரைனுக்கு அவர் வந்திருந்த போது, உக்ரைன் 10ஆம் தேதி வந்த போது வந்து அவர் உக்ரைன் ட்ரோன் ஃபேக்டரியை பார்த்த போது அவர் சென்று வந்த அந்த தொழிற்சாலை சில நிமிடங்களில் ஏவுகணைகளால் முற்றாக அழிக்கப்பட்டிருந்தது. பிறகு அவர் அங்கிருந்த ஆடம்பர விடுதிக்கு சென்றிருந்தார். அங்கு வந்து நேட்டோவின் முக்கிய தளபதிகள் இருந்ததாகவும், அவர் அதை சந்தித்த பிற்பாடு அந்த தளமும் அந்த ஆடம்பர விடுதி முற்றாக தகர்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதாவது இங்குதான் உக்ரைனின் அதாவது ரஷ்ய உளவுத்துறை, அதாவது உக்ரைன் சுதந்திரம் பெற்றதில் இருந்து ரஷ்யாவின் உளவுத்துறை அதன் பாதுகாப்பு கட்டமைப்புகளுக்குள் தாங்கள் பல பெரும் உளவாளிகளை உட்புகுத்தி இருந்தது. உக்ரைன் பாதுகாப்பு கட்டமைப்புகள் அதே போல அங்கிருந்த நாட்டில் இருக்கின்ற மக்களையும் அது தன்னுடன் இணைத்திருந்தது என்றும், இங்கு ரஷ்ய உளவுத்துறையால் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டது என்று சொல்லியும், அந்த பணியாளர்கள் மூலம் அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். பல நச்சு பொருட்கள் வந்து விஷம் கொடுக்கப்பட்ட சிறிது காலத்துக்கு பிறகு கடுமையான இருதய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லியும், இந்த விஷத்தில் கிரஹாம் வீடு திரும்பிய ஒரு சில மணி நேரங்களுக்கு அவர் திடீரென்று மரணமடைந்திருப்பதாகவும் அவர் கூறுகிறார். ஆனால் அதே சமயம் இந்த அலெக்சாண்டர் டுர்ஜின் என்றவர் வந்து ரஷ்யாவின் ஒரு மிகச்சிறந்த ஒரு பிலோசபர் என்று கூறுவது, மிகச்சிறந்த ஒரு அறிவாளி. அவரின் மகள் வந்து ரஷ்ய டுடே பத்திரிகையின் பாதுகாப்பு ஆய்வாளராக இருந்தார், சிறந்த ஒரு ஊடகவியலாளர். ஆனால் அவரது வாகனத்தின் கீழ் குண்டை வைத்து உக்ரைன் வந்து 2022ஆம் ஆண்டு படுகொலை செய்திருந்தது. அவரின் ஒரே ஒரு மகள் தான் அவர் இறந்து விட்டார். அவர் இப்போது கூறியிருக்கின்றார், இந்த தாக்குதலை வந்து மொசாட் தான் செய்தது என்று சொல்லி. ட்ரம்ப் மீதான படுகொலை நடைபெறப் போகிறது என்று மொசாட் அண்மையில் துருக்கியில் வைத்து ட்ரம்பை கொல்லப் போகிறார்கள் என்ற ஒரு கதையை கட்டிவிட்டதாகவும்,
அதற்கு பிறகு ட்ரம்பை நேரடியாக தாக்காமல் கிரஹாமை தாக்கியதன் மூலம், அதாவது கிரஹாம் என்பது ட்ரம்பின் ஷடோ என்று சொல்லியும் தாக்கியதன் மூலம் ட்ரம்புக்கு ஒரு அச்சத்தை கொடுத்து ஒரு முழு அளவிலான போருக்குள் ட்ரம்பை இழுத்து வருவதற்கான ஒரு முயற்சியாக உக்ரைன் தான், மன்னிக்கவும், இந்த மொசாட் தான் இதை செய்ததாகவும் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் இன்னொரு தளம் என்ன கூறுகிறது என்று சொன்னால், இந்த நேர கண்காணிப்புகளை பார்க்கும் போது அவர் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் இவர்கள் தற்போது அது ஒரு உடல்நலக்குறைவு என்று அதை மாற்றி சொல்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். அதற்கு அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், லிண்ட்சே கிரஹாம் வெள்ளிக்கிழமை, அதாவது ஜூலை 10 அன்று விமான பயணம் மூலம் சென்றிருக்கின்றார். நேர மண்டலத்தை கருத்தில் கொண்டால் அநேகமாக மாலையில் தான் உக்ரைன் தலைநகரான கீவை வந்தடைந்திருப்பார் என்றும், அடுத்த நாள் அவரது பிறந்த நாள் என்று சொல்லி, அதாவது அவர் 11ஆம் தேதி அவற்றை பிறந்த நாள் அன்று அவர் செலன்ஸ்கியை சந்தித்ததாகவும், செலன்ஸ்கி அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்து அவருடன் கதைத்ததை இந்த காணொளியில் பார்க்கக்கூடியதாக இருந்ததாகவும், இந்த ஸ்கைஃபால் என்ற ட்ரோன் உற்பத்தி நிலையத்தை அவர் சென்று அதை பார்வையிட்டார் என்று சொல்லி, இந்த ட்ரோன் விமான அமைப்புகளை கையாளும் விமானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பயிற்சி அளிக்கும் அந்த அகாடமியின் செயற்பாடுகள் திறன் குறித்து அவர் கேட்டறிந்தது மட்டுமல்லாது அதை பாராட்டியதாகவும் கூறப்பட்டது. இந்த வருகையின் ஒரு பகுதியாக உற்பத்தி நிலையங்கள், ட்ரோன் செயல் விளக்கங்கள் மற்றும் பயிற்சி திட்டம் ஆகியவற்றையும் அவர் பார்வையிட்டதாகவும், செலன்ஸ்கியுடனான சந்திப்பு உட்பட்ட பிற நிகழ்வுகளும் அதே நாளில் நடைபெற்றதாகவும், இது ஒரு முழு நாள் பயணத்தின் திட்டமாக இருந்திருக்க வாய்ப்புள்ளது என்றும், கிரஹாம் வேறு சில ரகசிய அல்லது பொது வழியில் அறிவிக்கப்படாத இடங்களுக்கும் சென்றிருக்க வாய்ப்புள்ளது என்று சொல்லி, போர் சூழலில் உள்ள உக்ரைனுக்கு வரும் முக்கிய பிரமுகர்கள், குறிப்பாக கிரஹாம் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்க விருப்பங்களை கொண்டவர்கள், பாதுகாப்பு காரணங்களுக்காக இவை வெளியில் சொல்லப்படுவதில்லை என்று கூறியிருக்கிறார். அதிகாரபூர்வ தகவல்களின் அடிப்படையில் தனது பிறந்த நாள் அன்று இந்த நெரிசலான பணிகளை முடித்த பிறகு கிரஹாம் நேற்று அநேகமாக மதியம் அவர் மாலையில் உக்ரைனில் இருந்து புறப்பட்டிருக்கலாம் என்றும், விமானம் மூலம் வாஷிங்டன் டிசியை சென்று அவர் வீட்டுக்கு திரும்பிய நிலையில் இரவு 8:30 மணி அளவில் திடீரென்று உயிரிழந்திருக்கிறார். ஆனால் இது சாத்தியமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏனென்றால் இந்த இடைநிறுத்தங்கள், விமானத்துல செக்கிங், 2 மணி நேரத்துக்கு முதல் அங்கு நிற்க வேண்டும், எல்லாவற்றையும் கணித்து பார்த்தால் இந்த இடைநிறுத்தல்கள் எதுவும் இல்லாமல் பயணம் செய்யக்கூடியது என்று சொன்னால் ராணுவ விமானத்தில் தான் நேரடியாக பயணம் செய்யலாம். சிவிலியன் விமானத்தில் பயணம் செய்வது என்று சொன்னால் நீங்கள் செக்கிங் இருக்கும், செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப இது ஏதும் இல்லாமல் ராணுவ விமானத்தில் பயணமாக இருந்தால் கூட கிரஹாம் கிவ் நகரில் இருந்து மாலை 4 மணிக்கு புறப்பட்டாலும் அல்லது இடிடி டைமின் படி 9 மணிக்கு காலை புறப்பட்டதாக வைத்துக் கொண்டாலும் விமான பயணம் மற்றும் அதற்கான நடைமுறைகள் மொத்தம் 12 முதல் 15 மணி நேரம் வரை ஆகும் என்று கணக்கிட்டால் அவர் டிசியை, அமெரிக்காவை வந்தடைய ஜூலை 11ஆம் தேதி இரவு அல்லது 12ஆம் தேதி அதிகாலைக்கு முன்னராக வந்தடைந்திருக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு என்று சொன்னால் அவர் சில சமயங்களில் இந்த ரஷ்யா நடத்திய தாக்குதலில் அங்கு கொல்லப்பட்டிருக்கலாம். பிறகு இவர்கள் அது ஒரு உடல்நலக் குறைவாக சித்தரிக்கலாம் என்று அவர் கூறியிருக்கின்றார். இப்படி பெருமளவானவை இங்கு இருக்கின்றன. அதை கலைக்கிறோம் என்று சொன்னால் இதுல 2-3 மணித்தியாலம் தேவை. பலரும் இது தொடர்பாக விவாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு. இதை ஈரானும் ரஷ்யாவும் இணைந்து கொடுத்ததா அல்லது இஸ்ரேல் செய்ததா என்றதுதான் இப்போது குழப்பம். ஒரு சூர்பனகை அல்லது சகுனி இறந்ததாகத்தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தகவலை எதற்காக ஒரு தனி நிகழ்வாக செய்தோம் என்று சொல்லி சொன்னால், பல சம்பவங்களுக்கு பின்னாலே ஒருவர் இருந்து இயக்கி கொண்டிருப்பார். அதிலே முக்கியமானவர் இந்த லிண்ட்சே கிரஹாம் என்பவர். அதனால் நாங்கள் இதை தனியாக ஒரு நிகழ்வாக எடுத்து நடத்தி இருக்கிறோம். அவரின் இறப்பு சில வேளைகளிலே இந்த நடைபெறும் யுத்தங்களிலே தாக்கம் செலுத்தக்கூடும் அல்லது ஒரு மென்போக்கை கொண்டு வரக்கூடும். ஆனாலும் அவர் ஏற்றி வைத்த தீ அணைகிறதா
அல்லது தொடர்ந்தும் எரிய போகிறதா என்பதை தொடர்ந்திருந்து பார்ப்போம். இத்துடன் இந்த நிகழ்வில் இருந்து நாங்கள் நிறைவு செய்கிறோம். உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.